ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சிறகடிக்க ஆசை என்ற எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இன்றைக்கான எபிசோட் இன்ட்ரெஸ்டிங்கான எபிசோட் அப்படின்னே சொல்லலாம். முத்துவும் மீனாவும் ரவி சுருதியோட கல்யாண நாளுக்கு அடித்த அந்த பத்திரிக்கையை பற்றி சந்தோஷமாக பேசிக்கிட்டு இருக்காங்க. அதில் இந்த மாதிரி எல்லாத்தோட பேரையும் எழுதணும்னு சொன்னதே மீனா தான் அப்படின்னு சொல்லி சுருதி சொன்னதுமே அண்ணாமலை எல்லாரும் ரொம்ப சந்தோஷமாக பார்க்குறாங்க. ரொம்பவுமே பார்த்தா ஒரு சந்தோஷமான ஒரு மூமெண்ட்டாக போயிட்டு இருக்கும்போது முத்துக்கு ஃபோன் அடிக்குது. யாருன்னு பார்த்தா அந்த தாத்தா பாட்டி கூட அவங்க தெரிஞ்சவங்க சேதுன்னு ஒரு அண்ணன் இருந்தாங்கல்ல, அவங்க ஃபோன் பண்ணி இப்போ பார்த்தா நீங்கள் அனுப்பின 2 ஃபோட்டோவில் ஒரு பொண்ணை வந்து தாத்தா சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது அது யாருன்னு பார்த்தா வித்யா. உடனே முத்துக்கு ரொம்ப கோவம் வருது. இப்போ மீனாவை தனியாக கூப்பிட்டு இந்த விஷயத்தை பேசுகிறாங்க. கடைசியில் வந்து கண்டிப்பாக இது செஞ்சது வந்து ரோஹிணியாக தான் இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி முத்து சொல்கிறாங்க. இருந்தாலும் வித்யா கிட்ட போய் விசாரிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது மீனா நான் விசாரிக்கிறேன்னு சொல்கிறாங்க. முத்து இல்லை நான் போய் விசாரிக்கிறேன்னு சொல்லிட்டு இப்போ பார்த்தா வித்யா கிட்ட முத்து போய் விசாரிக்கிறாங்க. நம்ம ஏற்கனவே ப்ரொமோவில் பார்த்த மாதிரி தான் பார்த்தா வித்யா ரொம்பவுமே பயந்து போகிறாங்க. ஆனால் திடீர்னு பார்த்தா சுதாரிச்சுக்கிட்டு அப்படி இப்படின்னு சொல்லி எனக்கு ஃபோன் வீணாக போச்சு, அதனால் நான் பஜாரில் போய் ஒரு பழைய ஃபோன் வாங்கினேன், அந்த ஃபோன் தான் இது, யாரோ வந்து அது மாதிரி போட்டாங்க, எனக்கு எப்படி இது காணா போச்சுன்னா அடுத்த நாளே வந்து நான் போயிட்டு இருக்கும்போது செருப்பு வாரம் இருந்து போச்சு, அப்போ நான் அந்த கடையில் இருந்து அதான் வாங்கிட்டு போகும்போது ஃபோன் அங்கே மிஸ் பண்ணிட்டேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் சொல்கிறாங்க. 2000 ரூபாய்க்கு வாங்கினேன் அப்படின்னு சொன்னதுமே இப்போ முத்துவால் கரெக்டாக அதாவது அந்த விஷயத்தை வந்து தெரிஞ்சிக்க முடியல. வித்யா வந்து அது இதுன்னு போய் சொல்லி தப்பிச்சுக்கிட்டாங்க. இப்போ வந்து கோவத்தோடையே முத்து வந்து நான் கண்டுபிடிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி வீட்டுக்கு வந்துடுறாங்க. வந்து பார்த்தோம் அப்படின்னா மீனா கிட்ட இந்த விஷயத்தெல்லாம் சொல்லி ரொம்பவுமே ஆதங்கப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இதெல்லாம் ரோஹிணி கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க, வித்யா வந்து காப்பாற்றிட்டாங்க உண்மையை சொல்லாமல் அப்படின்னு. ஆனாலும் முத்துக்கு வந்து ரொம்ப பெரிய சந்தேகம் வந்துருச்சு, கண்டிப்பாக இது வந்து ரோஹிணி தான் செஞ்சுருப்பாங்க அப்படின்ட்டு. அந்த விஷயத்தெல்லாம் மீனா கிட்ட பேசி முடிச்சதுக்கப்புறம் இப்போ ரோஹிணி வந்து வித்யாவோட வீட்டுக்கு போகிறாங்க. போயிட்டு இந்த விஷயத்தெல்லாம் சொல்லி உடனே கட்டி பிடிச்சி என்னை சமாதானம் ஆகிடுறாங்க. நான் உனக்கு கோவமாக பேசினது தப்பு தான், என்னை மன்னிச்சிரு, என்னை காட்டி கொடுக்காமல் இருக்கிறது ரொம்ப சந்தோஷம்னு சொல்லி சொல்கிறாங்க. வித்யா முதல்ல கொஞ்சம் கோவமாக பேசினாலும் அப்புறம் வித்யாவும் சமாதானம் ஆகிடுறாங்க. ரோஹிணி வித்யாவும் மறுபடியும் ஃப்ரெண்ட் ஆகிடுறாங்க. இப்போ பேசிக்கிட்டு இருக்கும்போது உடம்புல வலிக்குதுன்னு சொல்கிறாங்க. என்ன ஏதுன்னு விசாரிக்கும் போது தான் சொல்கிறாங்க அந்த மாதிரி பேய் பிடிச்சிருச்சுங்கிற விஷயத்த சொல்லிட்டு அதுக்காக அடித்தாங்க அப்படின்னு. உடனே வித்யா பார்த்தா ஒரு ஃபன் கலாட்டா பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் ரோஹிணி இருந்துக்கிட்டு நான் சீக்கிரமாக சிட்டியை சந்தித்து இந்த விஷயத்தை சொல்லி அலாட் பண்ணணும், இல்லாட்டி முத்து போய் சிட்டிக்கிட்ட விசாரித்தாலும் விசாரிப்பான் அப்படிங்கிற மாதிரி அந்த விஷயத்தை பேசுகிறாங்க. அதோடு இன்றைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க. ஆக மொத்தத்தில் எப்பவும் போல தான், அதாவது என்ன பிரச்சனை வந்தாலும் ரோஹிணி தப்பிக்கிறதுக்கு ஒரு வரி வந்து டேரக்டர் ஒரு கதை எழுதி வச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன். அதனால் எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலும் ரோஹிணி வழக்கம் போல் தப்பிச்சிடுறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் ஸ்டோரியை கொண்டு போயிட்டு இருக்காங்க. பார்க்கலாம் அடுத்து என்ன நடக்குது அப்படின்னு. ஆனால் அடுத்து வர ப்ரோமோ ஒன்று காட்டியிருக்காங்க, அதுவுமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ப்ரோமோ. அது சம்மந்தமாக நம்ம அப்புறம் பேசலாம். இதை பற்றி உங்களோட கருத்து கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.